பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக. அதுக்காக பிஜேபி கதவை திறந்து வச்சு காத்திருக்காங்க. அதிமுகவின் கடைக்கண் பார்வைக்காக பாமக, தேமுதிக எல்லாரும் காத்திருக்காங்க. மெகா கூட்டணி அமைச்சிருவோம்னு எடப்பாடி உறுதி சொல்லியிருந்தாரு. இப்படி ஒண்ணு நடக்கும் பட்சத்துல அதிமுக கூட்டணிக்குள் என்ன நடக்கும்? இல்லதான் மெகா கூட்டணிங்கிற வார்த்தைக்கு குறைஞ்சபட்ச அர்த்தம் கொடுக்கணும்னா தேமுதிகவின் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ள தேமுதிகவின் பாமகவின் தங்கள் அணியில் இணைச்சாதான் ஒரு கௌரவமான வாக்கு சதவீதத்தை சில இடங்களில் வெற்றியை நோக்கி நிஜமாகவே வெற்றியை பெற முடிகிற அளவுக்கு அதிமுக பாமக கூட்டணி அமைங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதனாலதான் அந்த நம்பர் எண்ணிக்கைகள் தான் அங்கேயே இன்னும் நடந்துட்டு இருக்கு. நேற்றைய நிலவரப்படி பார்த்தா தேமுதிக கிட்டத்தட்ட அந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. பழைய வாக்கு சதவீதம் தேமுதிகவுக்கு இருக்கா இல்லையாங்கிறது வேற. விஜயகாந்த் சமீபத்தில் மறைந்ததனால் ஏற்பட்ட அந்த உணர்வு அலைகள் இன்னும் நீடிச்சிருக்கிற நேரத்துல தேமுதிக அதிமுக அணியில் சேர்ந்தது குறைஞ்சபட்ச பலனை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்கிறத மறுக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் அந்த அளவுக்கு உறுதி அதிமுக கொடுக்கல. பிஜேபி கொடுக்கிற அழுத்தம் ஒரு காரணமா இருக்கலாம். தங்கள் அணியில வந்து சேரணும். ஏன்னா தங்கள் இப்ப பிஜேபி அமைக்க போற அணியில பாமக சேர்ந்தாதான் 2014 அவங்க ஒரு அணி அமைச்சாங்க இல்லையா? 7 கட்சிகள் சேர்ந்து 17% வாக்குகளை வாங்கினாங்கல்ல. இரட்டை இலக்கத்தில் பிஜேபி அணி வாக்குகள் வாங்கணும் எல்லா சர்வேயும் சொல்றாங்க. அதை சில பேர் தனியா எடுத்து பிஜேபியே இரட்டை இலக்கம் வாங்க போறதா சொல்றாங்க. அது தவறான தகவல். அது நிஜமும் அதுவல்ல, சர்வே சொன்னதும் அதுவல்ல. பிஜேபி அணி இரட்டை இலக்கங்களில் வாக்குகளை பெற வேண்டுமானால் பாட்டாளி மக்கள் கட்சியை போன்ற வாக்கு பலம் உள்ள நிரூபிக்கப்பட்ட வாக்கு பலம் உள்ள ஒரு கட்சி சேர்ந்தாதான் அது அவ்வளவு சீக்கிரம் சட்டு 10ங்கிறது 15, 17 நோக்கி அது திரும்பவும் போக வாய்ப்பு இருக்கு. அதனால பிஜேபி மெனக்கிடுறாங்க பாமக தங்கள் பக்கம் சேர்க்கணும். டாக்டர் ராமதாஸ் இன்னும் 2 நாளில் முடிவெடுப்பார் அப்படின்னு சி.வி. சண்முகம் 3 முறை சந்திச்சுட்டு வந்த பிறகும் 2 நாள்ல தான் யார் கூட கூட்டிட்டு முடிவெடுப்போம்னு சொல்றாங்கன்னா இந்த தடுமாற்றத்தில், சங்கடத்தில், நிர்பந்த வளையத்தில் பாமக சிக்கி தவிக்கிறது அப்படிங்கறத மறுக்க முடியாது. அந்த பேரத்துல, வியூக பேரத்துல, சீட்டு பேரத்துல வேறு சில விவகாரங்களை எல்லாம் காண்பிச்சு தன்னுடைய ராஜதந்திரத்தை, திறமையை, நிர்வாக திறமையை, ஆளுமை திறனை காட்ட வேண்டிய இடத்தில் எடப்பாடி இருக்கிறார். அப்படி காண்பித்து பாமகவை தங்கள் பக்கம் சேர்த்துக் கொண்டால் மிக நிச்சயமாக அதிமுக அணியை குறைத்து மதிப்பிட முடியாது. சார், பாமக அதிமுக கூட்டணிக்குள்ள வருது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு தொகுதிகளை எடப்பாடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்? ஒரு தோராயமா ஒரு கணக்கு. கடந்த 2-3 தேர்தல்களை வச்சு பார்த்தா 7க்கு குறையாமல் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்பாங்க. ராஜ்யசபா தேர்தல் இருக்கும்போது எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்கலாம். எனக்கு இன்னைக்கு அதிமுக இருக்கிற நிலைமையை பார்த்தா 7 தொகுதி கொடுப்பது அவ்வளவு ஒன்றும் பெரிய சங்கடமான காரியம் அல்ல. பாமக அவ்வளவு பலவீனமாகவும் போயிடல. அதற்கு குறைஞ்சுதான் கொடுப்போம்னு சொல்கிற இடத்தில் பாமக அவர்களும் அந்த வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிட்டு தானே போறாங்க. பிளஸ் எடப்பாடிக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, மெகா கூட்டணியில ஒரு வலுவான அடையாளப்படுத்தப்பட்ட அணி அமையணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி மிக அவசியம். 7 அல்ல 8 கொடுத்தா கூட ஆச்சரியப்பட மாட்டேன்.